اللهم قبره الكريم بعرف شديد من صلاة وتسليم. اللهم صل وسلم وبارك عليه. اللهم صل على محمد. اللهم صل عليه وسلم. اللهم اغفر ذنب شيخي نحوي محمد إسماعيل. السلام عليكم ورحمة الله وبركاته. مولاي صل وسلم دائما أبدا على حبيبك خير الخلق كلهم. الصدق في الغار والصديق لم يريا وهم يقولون ما بالغار من آرمي. ظن الحمام وظن العنقبوت على خير البريات لم تنسج ولم تحمي. مولاي صل وسلم دائما أبدا على حبيبك خير الخلق كلهم. الحمد لله رب العالمين. اللهم صل على سيدنا محمد طب القلوب ودوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وعلى آله وصحبه وسلم. الصلاة والسلام عليك يا سيدنا يا رسول الله. خذ بأيدينا قلت حيلتنا أدركنا يا شفيع المذنبين ويا حبيب الله. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. هذا بيان للناس وهدى وموعظة للمتقين. صدق الله العلي العظيم وصدق وبلغ رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين الشاكرين والحمد لله رب العالمين. وبه قال حدثنا عبد الله بن محمد حدثنا حبان حدثنا همام حدثنا ثابت حدثنا أنس رضي الله عنهم قال حدثني أبو بكر رضي الله عنه قال كنت مع النبي صلى الله عليه وسلم في الغار فرأيت آثار المشركين. قلت يا رسول الله لو أن أحدهم رفع قدمه رآنا. قال ما ظنك باثنين الله ثالثهما. صدق رسول الله صلى الله عليه وسلم. சங்கைமிக்க இப்புனித மஜ்லிஸுல் புகாரி ஷரீஃபின் நிர்வாக பெருமக்களே, மஜ்லிஸில் சூழ்ந்திருக்கும் உலமா பெருமக்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதரர்களே, சகோதரிகளே, நம் அனைவரும் மீதும் அன்னலம் பெருமானார் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஷஃபாஅத்தை என்றென்றும் நமக்கு அல்லாஹ் தந்தருள் புரிவானாக. ஆமீன். சையதுனா முஹம்மதுன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பொன்மொழிகள் ஹதீஸ் கிரந்தங்களில் முக்கியத்துவம் வாய்ந்த
முதன்மை வாய்ந்த கிரந்தம் அல் ஜாமியா சஹீஹ் புகாரி கிரந்தம். அதனுடைய 19வது பாடத்தை நாம் அடைந்திருக்கிறோம். நாம் ஓதிய அனைத்து ஹதீஸுகளையும் அல்லாஹு ஜல்ல ஷானஹு வ தஆலா ஏற்றுக்கொள்வானாக. இன்றைக்கு ஓதப்பட்ட ஹதீஸுகளில் முழுமையாக குர்ஆனுடைய தஃப்சீர்கள் அதில் கூறப்பட்டன. இமாம் புகாரி நாயகம் அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குர்ஆனின் தஃப்சீர்களை பற்றி சொன்னதை சேகரித்த பாடமாக நாம் இன்றைக்கு ஓதினோம். முதலாவதாக தஃப்சீரை பற்றி நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் அது எப்படி வந்தது, தஃப்சீரை பற்றி அல்லாஹு ஜல்ல ஷானஹு வ தஆலா குர்ஆனில் எப்படி அதற்கு பல அர்த்தங்களை கொண்டு அவன் பல வார்த்தைகளால் தஃப்சீர் என்ற வார்த்தையை அவன் குறிப்பிட்டு காட்டுவான். அதே போல அந்த தஃப்சீருங்கிற விளக்க உரையை, குர்ஆனுடைய விளக்க உரையை, அந்த பொறுப்பை யாரிடம் ஒப்படைத்திருக்கிறான், அதோடைய தஃப்சீருடைய முக்கியத்துவம் என்ன, அதோடைய காலங்கட்டங்கள் எப்படியெல்லாம் நமக்கு இன்று நூல் வடிவமைப்பில் வந்திருக்கிறது என்றால் அது எப்படி என்று வந்தது என்று ஆரம்பமாக நாம் பார்ப்போம். அருமையானவர்களே, அல்லாஹு ஜல்ல ஷானஹு வ தஆலா அவனுடைய குர்ஆனில் தஃப்சீர் என்ற வார்த்தைக்கு பல விதமான வார்த்தைகளை அவன் பயன்படுத்துவான். உதாரணமாக நான் கூறினால், ஹாதா பயானுன் லின்னாஸ் வஹுதன் வ மௌஇதத்துன் லில் முத்தகீன். பயான் என்கிற வார்த்தை அல்லாஹு ஜல்ல ஷானஹு வ தஆலா இங்கே குறிப்பிடும் பொழுது விளக்கம் என்று நாம் குறிப்பிடுவோம். பயானுங்கிற வார்த்தைக்கும் தஃப்சீர் என்றுதான் பொருள். அப்போது குர்ஆன் என்பது மனிதர்களுக்கு விளக்கம் அளிக்கக்கூடியதாகவும் தெளிவடைய வைக்கக்கூடியதாகவும் இருக்கின்றது என அல்லாஹு ஜல்ல ஷானஹு வ தஆலா குர்ஆனில் குறிப்பிட்டு காட்டுவான். அதே போல பல ஆயத்துகள் இருக்கிறது. இன்னொரு இடத்துல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா குறிப்பிடும் பொழுது வ நஸ்ஸல்னா அலைக்கல் கிதாப திபியானன் லிகுல்லி ஷை. திபியானுங்கிற வார்த்தையும் திபியானன் லிகுல்லி ஷை, அனைத்து வஸ்துகளுக்கும் நாம் இதை விளக்க உரையாக நாம் அனுப்பியிருக்கிறோம் என்று அல்லாஹு குர்ஆனில் இன்னொரு இடத்தில் தஃப்சீருங்கிற வார்த்தைக்கு திபியானுங்கிற வார்த்தையை அவன் பயன்படுத்தி காட்டுவான். அதே போல நூர் என்றும் ஃபுர்கான் என்றும் தஃப்சீல் என்றும் பல எண்ணற்ற வார்த்தைகளை அவன் தஃப்சீருக்காக பயன்படுத்துவான். அடுத்ததாக நாம் பார்க்கும் பொழுது இந்த தஃப்சீர் என்கிற விஷயத்தை, தஃப்சீர் குர்ஆனுக்கு விளக்க உரையை சொல்ல வேண்டும் என்றால் அந்த பொறுப்பு கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களிடம் அல்லாஹு ஜல்ல ஷானஹு வ தஆலா ஒப்படைத்திருக்கிறான். குர்ஆன் இறங்குது, வஹி வருது, குர்ஆனாக இதை நாம் எடுத்து வைக்க வேண்டும் என்று அல்லாஹு ஜல்ல ஷானஹு வ தஆலா குறிப்பிடும் பொழுது அதோடைய விளக்கங்களையும் அதோடைய விவரங்களையும் எல்லாம் அல்லாஹு ஜல்ல ஷானஹு வ தஆலா அன்னலாரிடம் அவர்களிடமே ஒப்படைத்திருக்கிறான். அதான் அல்லாஹு ஜல்ல ஷானஹு வ தஆலா குர்ஆனில் குறிப்பிட்டு காட்டும் பொழுது வனஸ்ஸல்னா வ அன்ஸல்னா இலைக்க ذிக்ர லிதுபய்யின லின்னாஸ், நாம் இதை இந்த குர்ஆனை உங்களிடம் நாம் இறக்கின்றோம். லிதுபய்யின லின்னாஸ், மனிதர்களுக்கு இதை விளக்கி கொடுப்பதற்காக கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து சொல்கிறான். இதை மக்களுக்கு விளக்கி கொடுப்பதற்காக நாம் இதை இறக்கின்றோம். அப்படி என்றால் இந்த பொறுப்பு கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடமே இருந்தது என இந்த ஆயத்தின் மூலமாக நாம் தெரிந்து கொள்ளலாம். அதனால தான் இமாம்கள், நாதாக்கள், சாலிஹீன்கள் குறிப்பிட்டு காட்டுவார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் செய்த அத்தனை செயல்முறைகளும் சரி, சொல்லாக இருக்கட்டும், செயலாக இருக்கட்டும், அங்கீகாரமாக இருக்கட்டும்,
அதே நேரத்தில் அவர்கள் தீர்ப்பளிப்பதாக இருக்கட்டும், மௌனமாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் அதை குர்ஆனுடைய விளக்கத்தில் உள்ள ஒரு பகுதிதான் என்று இமாம்கள் நமக்கு சுட்டி காட்டுவார்கள். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் கூறியது எதுவும் தன்னுடைய இஷ்டத்தின் பிரகாரம் அல்ல. அதையும் அல்லாஹு ஜல்ல ஷானஹு வ தஆலா குர்ஆனில் சொல்லி காட்டும் பொழுது வமா யன்திகு அனில் ஹவா இன் ஹுவ இல்லா வஹீ யூஹா. நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதை சொல்கிறார்களோ அது வஹீயின் மூலமாக நாம் அறிவித்ததை தவிர வேற எதையும் அவர்கள் சொல்லவில்லை என்றால் வஹீ அவர்களுக்கு நிரந்தரமாக வந்து கொண்டிருக்கும். ஆனால் அதில் எல்லாம் குர்ஆனில் சொல்லப்படாது. குர்ஆனில் வரக்கூடியது அனைத்தும் வஹீயாக இருந்தாலும் வஹீ எல்லாம் குர்ஆனில் சொல்லப்படாது. அதே நேரத்தில் மற்ற செயல்பாடுகளின் மூலமாக குர்ஆனுடைய விளக்கமாகவும் இந்த வஹீயை அல்லாஹு ஜல்ல ஷானஹு வ தஆலா இறக்குவான். அத்தனை செயல்முறைகளும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை முறையை நாம் எடுத்துக்கொண்டால் அனைத்தும் அல்லாஹுடைய புறத்தில் இருந்து வந்த எல்லா செய்தியாகும். அவர்களுடைய அசைவாக இருக்கட்டும், பேச்சாக இருக்கட்டும், சொல்லாக இருக்கட்டும், அவர்கள் ஒப்புக்கொண்ட அங்கீகாரமாக இருக்கட்டும், அவருடைய நடைமுறையாக இருக்கட்டும், அனைத்தும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வஹீயின் மூலமாக இறக்கப்பட்டது. ஒரு நேரத்தில் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய குணத்தை பற்றி கேட்கப்பட்டது. அப்பொழுதும் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொன்ன விஷயம் கான ஹுலுகுல் குர்ஆன். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய குணங்கள் ஹுலுக் அஹ்லாக் என்பது குர்ஆனாகவே தான் அமைந்தது என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் எடுத்து சொல்லி காட்டுவார்கள். அது அழகிய, நமக்கெல்லாம் அழகிய முன்மாதிரியாக இருக்கிறது. அவர்களுடைய செயல எல்லாம், வாழ்க்கை முறை அனைத்தும் நமக்கு அழகிய முன்மாதிரியாக இருக்கிறது. அதையும் அல்லாஹு ஜல்ல ஷானஹு வ தஆலா குர்ஆனில் நமக்கு எடுத்து காட்டுவான். லகத் கான லகும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா. மனிதர்களிடம் அவன் சொல்லுவான், உங்களுக்கு என்னுடைய ரசூல் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் இருந்து உங்களுக்கு அழகிய முன்மாதிரி இருக்கிறது, ரோல் மாடலாக நாம் அவர்களை எடுக்க வேண்டும் என்று அல்லாஹு ஜல்ல ஷானஹு வ தஆலா குறிப்பிட்டு காட்டுவான். அடுத்ததாக தஃப்சீருடைய விஷயத்தில் நாம் பார்த்தோமேயானால் அதோடைய காலகட்டங்கள் எப்படி நமக்கு இன்றைக்கு தஃப்சீர் என்பது நூல் வடிவமைப்பில் கிடைத்திருக்கிறது என்றால், ஆரம்பமாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் பார்த்தோமேயானால் அவர்கள் சொல்வது தான் தீன், அவர்கள் சொல்வது தான் ஷரியத், அவர்கள் சொல்வது தான் குர்ஆனுடைய விளக்க உரை. அந்த அடிப்படையில் பார்த்தோம். ஒரு உதாரணத்துக்காக நான் எடுத்து காட்டுகிறேன். நேற்று ஓதிய ஒரு ஹதீஸின் மூலமாக, அல்லதீன ஆமனு வலம் எல்பிசு ஈமானஹும் பிதுல்மின் உலாஇக லஹுமுல் அம்னு வஹும் முஹ்ததூன். இங்கே துல்ம் என்கிற வார்த்தை ஆயத்தில் குறிப்பிடுறது. இந்த ஆயத்தில் வருது துல்ம் என்கிற வார்த்தை. துல்ம் என்கிற வார்த்தையை புத்தம் பொதிவாக நாம் கூறுவது அநியாயம் அல்லது அக்கிரமம் என்ற அர்த்தத்திற்கு நாம் துல்ம் என்கிற வார்த்தையை அரபியில் பயன்படுத்துவார்கள். ஆனால் இங்கே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் துல்ம் என்கிற வார்த்தைக்கு, துல்ம் என்கிற அந்த சொல்லுக்கு அவர்கள் அர்த்தம் சொல்லி காட்டுவார்கள். வேற ஒரு ஆயத்தில் லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மக்களுக்கு லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் ஒரு உபதேசம் செய்து கொடுப்பார்கள், நஸீஹத் செய்வார்கள். அதில் வரும் இன்ன ஷிர்க லதுல்முன் அதீம்,
ஷிர்க் என்பது மிக கொடுமையான அநீதியும் அக்கிரமத்தையும் அளிக்கக்கூடியதாகும். அந்த அர்த்தத்திற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இங்கே துல்ம் என்கிற வார்த்தைக்கு ஷிர்க் என்று குறிப்பிட்டு காட்டுவார்கள். இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய காலத்தில் அவர்கள் குறிப்பிட்டு காட்டிய ஒரு தஃப்சீர், ஒரு விளக்க உரை, குர்ஆனுக்கு விளக்க உரையில் இந்த ஹதீஸை நாம் நேற்று ஓதியிருப்போம். அதற்கு பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திற்கு பிறகு சஹாபாக்களுடைய காலம் வருகிறது. அதில் முக்கியம் வாய்ந்த முஃபஸ்ஸிர்கள், பல சஹாபாக்கள் தஃப்சீரை கொண்டிருந்தாலும் கூட அறியப்பட்ட சுருக்கமான சஹாபாக்கள், முக்கியம் வாய்ந்த முஃபஸ்ஸிர்கள் சையதுனா அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு, சையதுனா அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத், சையதுனா உபை இப்னு கஅப், சையதுனா அலி இப்னு அபி தாலிப் கர்ரமல்லாஹு வஜ்ஹா ரலியல்லாஹு அன்ஹும், இவர்களெல்லாம் முஃபஸ்ஸிர்களில் தஃப்சீர் விளக்க உரைகளில் தேர்ச்சி பெற்றவராகவும் முஃபஸ்ஸிராகவும் இருந்தார்கள். இவர்களின் மூலமாகத்தான் அடுத்த ஜெனரேஷன், அடுத்த தலைமுறைக்கு அவர்களை சந்தித்து இஸ்லாம் கொண்ட ஈமான் கொண்ட தாபியங்களுக்கு கைமாறியது தஃப்சீர்கள். தாபியங்களுடைய காலத்தில் நாம் பார்த்தோமேயானால் முக்கியமான இடங்களில் தஃப்சீருக்கென்றே பாடசாலைகள் வைக்கப்பட்டிருந்தது, மதரசாக்கள் இருந்தது. முதலாவது மக்காவில், ஹரமு ஷரீஃபில் மக்காவில் அதோடைய தஃப்சீருடைய பாடம் எடுக்கப்பட்டது. அங்கே இருந்து மக்காவில் இருந்து கற்றுக்கொண்ட முஃபஸ்ஸிர்கள் தாபிஈன்கள் அவர்களுடைய சனது அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் மூலமாக சனது அவர்களுக்கு சென்று சேரும். இரண்டாவது மதீனாவிலும் நடக்கப்பட்டது பாடசாலைகள், மதரசாக்கள், தஃப்சீருடைய மதரசாக்கள் மதீனாவிலும் நடந்தது. அது சையதுனா உபை இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் மூலமாக சனது அவர்களுக்கு கொண்டு சேரும். மூன்றாவது கூஃபாவிலும் நடக்கப்பட்டது. கூஃபாவிலும் மதரசா தஃப்சீருக்கென்றே நடக்கப்பட்டது. அதில் அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் மூலமாக அவர்களுக்கு சனது போய் சேரும். இப்படி தாபிஈன்களுடைய காலம் முடிந்தது. அவர்கள் தாபிஈன்களிலும் அதிகமானவர்கள் முஃபஸ்ஸிர்கள் தஃப்சீரை கற்றுக்கொண்டார்கள். அடுத்ததாக நூல்களின் வடிவமைப்பில் கிதாபுகள் எழுதப்பட ஆரம்பித்தது எப்போது என்றால் 2ஆம் 3ஆம் நூற்றாண்டிற்கு பிறகுதான் அதை கிதாபுடைய வடிவமைப்பில் எழுத தொடங்கிறார்கள். அதில் முக்கியம் வாய்ந்த கிதாபுகள் பலதும் உண்டு. ஒரு சில கிதாபுகளுடைய பெயரை மட்டும் நான் சொல்ல ஆசைப்படுகிறேன். தஃப்சீருல் தபுரி என்கிற கிதாப், அது ஹதீஸை அடிப்படையாக கொண்ட கிதாப். அது விளக்கத்தை நாம் பார்த்தோமேயானால் அதிகமாக ஹதீஸுகளை கொண்ட விளக்கங்களாக இருக்கும். தஃப்சீருல் குர்துபி எடுத்தோம் என்றால் ஃபிக்ஹை அடிப்படையாக கொண்ட ஒரு கிரந்தம் அது தஃப்சீர். அதிகமாக அதில் ஃபிக்ஹை பற்றி ஒரு ஆயத்தின் மூலமாக இதில் நம் சட்டத்திட்டங்களை நாம் தெரிந்து கொள்ளலாம். தஃப்சீருல் ஜலாலைன், எளிய முறையில் குர்ஆனை விளங்கக்கூடிய ஒரு தஃப்சீர், அந்த அடிப்படையில் அதை எழுதியிருக்கிறார்கள். தஃப்சீரு பஹ்ருல் மதீத், தஸவ்வுஃபை அடிப்படையாக கொண்டு அந்த கிரந்தங்களை எழுதியிருக்கிறார்கள். அதுபோன்று எண்ணற்ற கிரந்தங்கள் இருக்கிறது. அது கிதாப் மதரசாக்களில் எல்லாம் பாடத்திட்டமாக அவர்கள் ஏற்படுத்தியிருக்கிறார்கள். கடைசியாக தஃப்சீருடைய முக்கியத்துவம், அதோடைய முக்கியத்துவமை நாம் பார்த்தோமேயானால், ஏன் நாம் குர்ஆனை மட்டும் அர்த்தம் வச்சு நம்ம படித்தா போதுமே என்று நினைக்கலாம். ஆனால் தஃப்சீர் இல்லாமல் நாம் குர்ஆனை விளங்க முடியாது. அதற்காகத்தான் அதோடைய முக்கியத்துவமும் அதோடைய பயன்களும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். தஃப்சீரை வைத்து குர்ஆனை சரியாக நாம் விளங்கலாம். முதல்ல அல்லாஹு ஜல்ல ஷானஹு வ தஆலா இந்த ஆயத்தின் மூலமாக என்ன சொல்ல வருகிறான்,
என்ன இதன் வழியாக என்ன சொல்லி காட்டுகிறான் என்பதை தஃப்சீரின் மூலமாக நாம் அறிந்து கொள்ளலாம். இரண்டாவதாக, தவறான விளக்கங்களை அதில் இருந்து நம்முடைய செயல்பாடுகளில் இருந்து நாம் தவிர்த்து கொள்ளலாம். ஒரு ஆயத்து இருக்கும், அந்த ஆயத்தை சரியான முறையில் நமக்கு அர்த்தம் வைக்க தெரியல அப்படின்றா அது நம்ம தவறாக விளங்கிடுவோம். அதுக்கு பிறகு நாம் யோசிப்போம், இது குரானில் இருக்கக்கூடிய விஷயத்தை நாம் தவறாக புரிஞ்சிருப்போம். ஆனால் அது நாம் செய்கிறது தான் நன்மை என்று, அது நாம் செய்கிறது தான் சரி என்று நாம் புரிந்து கொண்டோமேயானால் அந்த குரானை நாம் விளங்கி பயனில்லை. அதனால தான் தஃப்சீரை கொண்டு நாம் குர்ஆனை விளங்க வேண்டும். தவறாக புரியாமல் இருப்பதற்கும் சரியாக செயல்படுவதற்கும் இந்த தஃப்சீர் முக்கிய அம்சமாக நமக்கு இருக்கிறது. மூன்றாவதாக, இறை கட்டளைகளை, அவனுடைய அம்ரு நஹிகளை நாம் என்ன செய்யலாம், ஏவல்களையும் தவிர்ப்புகளையும் நாம் சரியான முறையில் நடைமுறையில் கொண்டு வர முடியும். தஃப்சீரின் மூலமாக நம்முடைய அகீதாக்களை, நம்முடைய நம்பிக்கைகளை, கொள்கைகளை உறுதியாக்க முடியும் தஃப்சீரின் மூலமாக. இது போன்ற எண்ணற்ற நன்மைகளும் தஃப்சீருடைய விளக்கங்களில் நாம் பெற்றுக்கொள்ளலாம். குர்ஆனுடைய விளக்கங்களில் நாம் அதை பெற்றுக்கொள்ளலாம். அருமையானவர்களே, இன்றைக்கு ஓதிய ஹதீஸுகளில் தஃப்சீரை பற்றி தான் அதிகமாக சொல்லப்பட்டது. அதிலிருந்து ஒரு பரக்கத்திற்காக நான் ஒரு விஷயங்களை, ஒரு ஆயத்தை ஓதி நான் அதை சொல்லி என்னுடைய உரையை நான் முடித்துக்கொள்ள ஆசைப்படுகிறேன். பாபு கௌலிஹி சானி யஸ்னைனி இதுஹுமா ஃபில் கார் இது யகூலு லி சாஹிபிஹி லா தஹ்சன் இன்னல்லாஹ மஅனா. ஸதகல்லாஹுல் அலியுல் அஸீம். இந்த சரித்திரத்தை பற்றி நாம் ஏராளம் தெரிந்திருப்போம். ஹிஜ்ரத்து பயணத்தின் பொழுது எல்லா சஹாபாக்களும் மதீனாவிற்கு சென்று விட்டார்கள். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களும் அவர்களுடைய தோழரான சையதுனா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் மட்டும் மக்காவில் தாமதமாக கிளம்புவதற்காக அவர்கள் வெயிட் பண்ணுறாங்க. அந்த சரித்திரம் எல்லாம் நாம் தெரிந்திருக்கும். ஹிஜ்ராக்கு செல்லும் பொழுது காரு சௌர் என்கிற ஒரு குகை, சௌரு குகை, இன்றைக்கும் போனால் நாம் மக்காவில் பார்க்கலாம். அந்த குகைக்காக செல்கிறாங்க. அங்கே மற்ற முஷ்ரிக்கீங்கள், குறைஷிகள், மக்கத்து குறைஷிகள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை விரட்டி எப்படியாவது அவர்களை அங்கே போவதை விட்டு நாம் தடுக்க வேண்டும் என்ற திட்டத்துடன் அவர்கள் வந்து பார்க்குறாங்க. அப்போ ரசூலுல்லாவும் சித்திக் நாயகம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் இந்த குகையில் அழகான முறையில் அல்லாஹுடைய பாதுகாப்புடன் துணையுடன் அவர்கள் அங்கே அமைதியாக சலாமத்தாக இருக்கிறாங்க. அப்பொழுதுதான் சித்திக் நாயகத்திற்கு ஒரு பயம் ஏற்படுறது. அவர்களுக்கு தன்னை ஏதாவது செய்து விடுவார்களோ என்ற அச்சம் அல்ல. அதே நேரத்தில் இதன் மூலமாக, இந்த குறைஷிகள் தேடுவதன் மூலமாக என்னுடைய ஹபீப் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு ஏதாவது ஆகிவிடுமோ, ஏனென்றால் அவங்க தனியாக தான் இருக்கிறாங்க, வேறு யாரும் கூட்டத்துக்கு வேறு யாரையும் சேர்க்க முடியலை. இவங்க ரசூலுல்லாவும் அதே நேரத்தில் சித்திக் நாயகம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மட்டும்தான் இருக்கிறாங்க. அவர்களுக்கு அந்த பயம்தானே தவிர தன்னை பற்றி எந்த கவலையும் இல்லை. அப்படி அல்லாஹு ஜல்ல ஷானுஹு வ தஆலா குர்ஆனில் இந்த விஷயத்தை, இந்த சரித்திரத்தை அல்லாஹு குறிப்பிட்டு காட்டுவான். இந்த பயம் ஏற்படும் பொழுது, இந்த அச்சம் ஏற்பட்ட பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களிடம் சொல்ல கட்டளையிடுவான், லா தஹ்சன் இன்னல்லாஹ மஅனா. அல்லாஹுவை எதற்கும் நீங்கள் பயப்பட வேண்டாம், அல்லாஹ் நம்முடன் இருக்கின்றான் என்ற
உறுதியையும் நம்பிக்கையும் அவர்கள் வலியுறுத்தி காட்டினார்கள். அதை இன்றைய வசனங்களில் நாம் ஓதியிருக்கிறோம். இதோடைய ஹதீஸுகளாக பின்னாடி பிற்காலத்தில் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லி காட்டுவார்கள். ஹத்தஸனா அப்துல்லாஹ் இப்னு முஹம்மத் ஹத்தஸனா ஹப்பான் ஹத்தஸனா ஹம்மாம் حدثنا ثابت حدثنا أنس رضي الله عنه قال حدثني أبو بكر رضي الله عنه قال كنت مع النبي صلى الله عليه وسلم في الغار فرأيت آثار المشركين قلت يا رسول الله لو أن أحدهم رفع قدمه رآنا قال ما ظنك باثنين الله ثالثهما صدق رسول الله صلى الله عليه وسلم. இது சித்திக் நாயகம் அவர்கள் ஒரு நேரத்தில் அவர்களுடன் அன்று கடந்த காலங்களை, அன்று குகையில் கடந்த நேரங்களை பற்றி அவர்கள் மற்ற மக்களிடம் அவர்கள் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லி காட்டுகிறார்கள். குந்து மன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபில் கார், நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் காரு சௌரில், அந்த குகையில், சௌர் என்கிற குகையில் நானும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் நாங்கள் இருந்தோம். இருந்த பொழுது ஃபரஐது ஆசாரல் முஷ்ரிகீன், நான் பார்த்தேன் முஷ்ரிக்கீங்களுடைய நம்மை தேடி எப்படியாவது அங்கே மதீனாவில் இருந்து மதீனாவிற்கு போவதை தடுக்க வேண்டும் என்ற திட்டத்துடன் அலையக்கூடிய முஷ்ரிக்குகளை நான் பார்த்தேன். குகையில் இருந்து பார்த்துவிட்டு நான் அச்சத்துடன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் சொன்னேன், யா ரசூலல்லாஹ் லவ் அன்ன அஹதஹும் ரஃபஅ கதமஹு ரஆனா, யாராவது ஒருத்தர், அங்கே குறைஷிகள் தேடிக்கொண்டிருக்கிறாங்களே, அவங்கள யாராவது ஒருத்தர் குகையின் பக்கம் வந்து நம்மை எட்டி பார்த்து விட்டால், அவங்களுடைய காலை எட்டி பார்த்தால் நாம் தெரிந்து விடுவோமே என்று சொல்கிறார்கள். அப்பொழுதும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் உறுதியையும் நம்பிக்கையும் அங்கே ஊட்டி கொடுப்பார்கள். எதற்கும் பயப்பட வேண்டாம், நீங்கள் என்ன நினச்சிட்டு இருக்கீங்க, நாம் 2 பேர் மட்டும்தான் இருக்கிறோம்னு நினைக்கிறீங்களா? மா கன்னுக்கு பிஸ்னைன் அல்லாஹு சாலிசுஹுமா, மூன்றாவதாக இங்கே துணைக்கு நமக்கு எல்லாம் பாதுகாப்பு தரக்கூடிய அல்லாஹு ஜல்ல ஷானஹு வ தஆலா இங்கே இருக்கிறான் என்று கண்மணி நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி நம்பிக்கை ஊட்டியதாக சித்திக் நாயம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லி காட்டுவார்கள். இதைதான் புர்தா ஷரீஃபில் சையதுனா அபூசிரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பைத்தில் சொல்லி காட்டுவார்கள். அஸ்ஸிதுகு ஃபில் காரி வஸ்ஸித்தீகு லம் யுரயா வஹும் யகூலூன மா பில் காரி மின் அரிமி. சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் சிதுக் என்கிற ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களும் முஷ்ரிக்குகள் காரு குகையில் வந்து, சௌரு குகையின் பக்கம் வந்துவிட்டும் அவர்கள் சொன்னார்கள், இங்கே மனிதர்கள் இருக்கக்கூடிய ஒரு அடையாளமும் இல்லை. எப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களும் சித்திக் நாயம் குகையில் இருக்கவே, யாரை அவர்கள் தேடி பிடிக்க வேண்டுமோ அப்படிப்பட்ட நபர்கள் அங்கே உள்ளே இருக்கவே, முஷ்ரிக்குகள் வேணும் என்றால் அவர்கள் எட்டி பார்த்திருக்கலாம். ஆனால் அல்லாஹு ஜல்ல ஷானஹு வ தஆலா அவர்களுடைய கண்ணில் இருந்து அந்த பார்வையை அவன் மறைத்து விட்டான். அதை எப்படி என்றும் அந்த புர்தா ஷரீஃபில் சொல்லி காட்டுவார்கள். தன்னுல் ஹமாம வ தன்னுல் அன்கபூத அலா கைரில் பரியத்தி லம் தன்சுஜு வலம் தஹ்மி. அங்கே உண்மையாக எதுவும் இருக்கவில்லை. புறாவுடைய முட்டையோ அல்லது அன்கபூத்த சிலந்தியுடைய வலை எதுவும் இருக்கவில்லை. ஆனால் அல்லாஹு ஜல்ல ஷானஹு வ தஆலா அவர்களுடைய கண் பார்வைக்கு அப்படி பார்க்க வைத்து
அதை எண்ண வைத்தான். இதன் மூலமாக அவர்கள் திரும்பி விடுவார்கள் என்ற எண்ணத்தில் அல்லாஹு ஜல்ல ஷானஹு வ தஆலா அவர்களுக்கு அப்படி ஒரு பார்வையை கொடுத்தான். இந்த வாரு சௌருடைய நிகழ்வை பற்றி சையதுனா உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பிறகு ஒரு சந்தர்ப்பத்தில் சொல்லி காட்டுவாங்க, என்னுடைய அன்றைக்கு நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடன் இருந்த அந்த ஒரு இரவுடைய நன்மை சித்திக் நாயகம் எனக்கு தரட்டும். நான் என்னுடைய வாழ்நாள் முழுவதும் செய்த அத்தனை நன்மைகளையும் நான் அவர்களுக்கு தருகிறேன் என்றால் என்ன அர்த்தம்? அந்த தனி நேரத்தில் தனியாக அவங்க இருக்கிற நேரத்தில் அவர்கள் சுவாரஸ்யமான சம்பவங்கள் சரித்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதை கூறுவதற்கு இப்போ நேரம் இல்லை. இன்ஷா அல்லாஹ் இன்னொரு முறை வாய்ப்பு கிடைத்தால் சொல்லுவோம். அந்த நேரம் என்பது மிக கடுமையான நேரம், யாருக்கும் எளிதாக கடந்து போக முடியாத நேரம் அது. அந்த நேரத்திலும் கூட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பாதுகாக்க வேண்டும். என்னுடைய உயிர் போனாலும் சரி, எனக்கு எந்த ஆனாலும் சரி, கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு எதுவும் ஆகிவிடக்கூடாது என்ற அச்சத்திலும் பயத்திலும் அவர்கள் அந்த நேரத்தை கழித்தார்களே. அந்த நேரத்தை நான் எனக்கு தந்துவிட்டு என்னுடைய முழு வாழ்நாள் முழுவதும் செய்த அமல்களை அவர்கள் எடுத்துக்கொள்வாரையானால் அது எனக்கு சிறப்பாக இருக்கும் என்று உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இதை சுட்டி காட்டுவார்கள். அருமையானவர்களே, இப்படி தஃப்சீருடைய பாடங்களை நாம் இன்றைக்கு பார்த்தோம். வாரு சௌரில் நடந்த சம்பவங்களை எடுத்து நாம் பார்த்தோம். இதன் மூலமாக நாமும் நம்முடைய நம்பிக்கைகளையும் அகீதாக்களையும் கொள்கைகளையும் நாம் உறுதிப்படுத்தி கொள்ள வேண்டும். எல்லாம் வல்ல அல்லாஹ் நம்முடைய ஈமானை அதிகப்படுத்தி தருவானாக. சித்திக் நாயகத்துடைய பரக்கத்தினால் நம்முடைய எல்லா ஆபத்துகளை விட்டும் நம்மை பாதுகாத்து கொள்வானாக. எல்லா பலா முசீபத்துகளில் இருந்தும் நம்மை பாதுகாத்து கொள்வானாக. மருத்துவமனையில் அனுமதிப்பதை விட்டு நம்மை பாதுகாத்து கொள்வானாக. நம்ம ஓதிய அனைத்து ஹதீஸுகளையும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்வானாக என்று கூறி துஆ செய்தவனாக என்னுடைய உரையை நான் நிறுத்திக் கொள்கிறேன். வஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.